இவற்றிலிருந்து நாம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இது எங்கே வருகிறது என்று கேட்டால், ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 16வது அத்தியாயத்திலே பகவான் தெய்வ சம்பத், ஆசுரி சம்பத், சம்பத் என்றாலே செல்வம், தெய்வ சம்பத் தெய்வீக குணங்களை பற்றின செல்வங்கள், ஆசுரி சம்பத் என்றால் அசுர குணங்கள், அதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆசுரிய சம்பத். இந்த 2 குணங்களையும் இறைவன் அர்ஜுனனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த 2 குணங்கள் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள், அதனால் என்ன என்ன நன்மைகள் என்கின்ற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இறைவன் 16வது அத்தியாயத்திலே கொடுக்கிறார். சமஸ்கிருதத்திலே இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜீவன மூல்யம் என்று சொல்கிறார். வேல்யூஸ் என்றால் தமிழ்ல மதிப்புன்னு சொல்றோம். ஜீவன் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற வரை, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரை அவன் மதிப்புடன் இருத்தல், மதிப்பு கொடுத்தல். மூல்யம் என்றால் கூலி என்று பொருள். உயிரோட வாழ்கின்ற நேரத்திலே நாம் எதற்கு மதிப்பு கொடுக்கின்றோம், எந்த பண்புகளுக்கு மதிப்பு கொடுக்கின்றோம், அதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைகிறது. அதனால இந்த பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் கேட்கலாம், எதற்கு இந்த உலகத்திலே இந்த பண்புகள் எல்லாம் என்ன அவசியம் வந்தது, இந்த பண்புகள் இல்லாமல் நம்மால் வாழக்கூடாதா, வாழ முடியாதா, ஏன் இந்த பண்புகளை எல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய சாஸ்திரங்கள் பேசுகிறது. வாழ்வதற்கு, இன்றைக்கு வாழ்வதற்கு தேவை பணம். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான அறிவு, அதற்கு உண்டான திறமை, அது இருந்தால் போராதா? எதற்கு இந்த பண்புகள், எதற்கு இந்த மதிப்புகள் எல்லாம்? இதை வைத்துக் கொண்டு இப்ப என்ன என்ன கிடைக்கப் போகிறது நமக்கு வாழ்க்கையிலே என்று நீங்கள் கேட்கலாம். இளைஞர்கள் கேட்கலாம், சம்பாதிக்கக்கூடியவர்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு நாம் பார்த்தோமே ஆனால், கண் பார்வை தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணிலே குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால், நம் முன்னாடி இருக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு தெரியாது, அல்லது குறைபாட்டுடனே தான் தெரியும், அல்லது அந்த பொருள் அந்த பொருளாக இல்லாமல் வேறொன்றாக நமக்கு தெரியும். நாம் பார்க்கிறோம். ஒன்று, அந்த பொருள் நமக்கு தெரியாது, கண்ணிலே குறைபாடு இருந்தால் குறைபாட்டுடன் தான் தெரியும், அல்லது அந்த பொருள் வேறொன்றாக தெரியும். ராமாயணத்திலே அசோகவனத்திலே சீதா பிராட்டியார் இருக்கிறாள். ஆஞ்சநேய மூர்த்தியால் பார்க்கப்பட்டு ஸ்ரீராமனிடத்திலே செய்தி தெரியப்படுத்தப்பட்டு, இப்பொழுது ராவணனை வதம் செய்துவிட்டு 2 பேரும் சந்திக்கிறார்கள்.
அமைதியான சூழ்நிலையிலே இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆஞ்சநேயமூர்த்தி அங்கே இருக்கிறார். அப்பொழுது அசோகவனத்திலே சீதா பிராட்டியார் இருந்த இடத்திலே தடாகம் தாமரை தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இது எல்லாவற்றையும் சீதா பிராட்டியாரும் பார்த்திருக்கிறார், ஆஞ்சநேயமூர்த்தியும் பார்த்திருக்கிறார். இப்போது சீதா பிராட்டியார் சொல்லுகிறார், நான் பார்த்த அந்த தடாகத்திலே இருந்த அந்த தாமரை மஞ்சளாகத்தான் இருந்தது. ஆஞ்சநேயமூர்த்தி சொல்றார், இல்லையம்மா, நான் பார்த்தது சிகப்பு நிற தாமரையை பார்த்தேன். ஒருவருக்கு ஒருவர் வாதம். கடைசியிலே ஸ்ரீராமரிடத்திலே இந்த வழக்கு போகிறது. சீதா பிராட்டியார் இடத்துல கேட்கிறார், நீ எந்த சூழ்நிலையில இருந்தா என்று சொல் என்று கேட்கும் பொழுது, நான் அழுது கொண்டே, உங்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன், அதுதான் நான் அங்கே இருந்த சூழ்நிலை. அப்போ பகவான் சொல்றார், உன்னுடைய கண்ணில் குறைபாடு, அழுததுனாலே உண்டான உன் கண்ணில் குறைபாடு, அந்த குறைபாட்டுடன் முன்னாடி இருக்கக்கூடிய தாமரை பார்த்திருக்கிறாய், அது மஞ்சளாக தெரிகிறது. ஆஞ்சநேயா, நீ கோபத்துடன் இருந்திருக்கிறாய், ஆகினாலே நீ பார்க்கின்ற பொருள் அங்கே சிகப்பாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அந்த பொருள் மஞ்சளும் அல்ல, சிகப்பும் அல்ல, வெண்மை நிறம்தான். இந்த உலகத்திலே நாம் நல்ல பண்புகளுடன் வாழவில்லை என்று சொன்னால், நாம் எந்த உலகத்துடன் மனதில் இருக்கிறோமோ அந்த உலகத்துக்கு ஏற்பத்தான் வெளி உலகமானது நமக்கு காட்சி கொடுக்கும். மஞ்சளாகவோ, பச்சையாகவோ, வெள்ளையாகவோ, நீலமாகவோ நமக்கு காட்சி கொடுப்பது என்பது நம்முடைய மனதை பொறுத்துத்தானே தவிர. அதனால்தான் உபனிஷதம் சொல்லுகிறது, மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷ யோகோ. நம்முடைய பந்தத்துக்கு காரணம் நம்முடைய மனம், நம்முடைய மோட்சத்துக்கு காரணம் நம்முடைய மனம். பண்புகள் இல்லாமல் நான் வாழக்கூடாதா என்றால் வாழலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அனுபவம் எனக்கு உலகத்திடத்திலிருந்து கிடைக்காது, உயிர்களிடத்திலிருந்து கிடைக்காது, என்னிடத்திலும் இருந்தும் எனக்கு கிடைக்காது. அதனால பண்புகள் என்பது, வேல்யூஸ் என்பது நம்மை உயர்த்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய பண்புகள். பண்புகள் எதையுமே நான் வளர்த்து கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், உறவுகள் எல்லோரும் என்னை நேசிக்க வேண்டும், என்னை விரும்ப வேண்டும், எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், என் கூட இருக்க வேண்டும், இதெல்லாம் ஆசை. ஆனால் நம்முடைய மனதிலே பண்புகள் இல்லை என்றால் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்போ இங்க இந்த இடத்துல ஜீவன மூல்யம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே, அல்லது தெய்வீக சம்பத் என்று சொல்லும் பொழுது, ஏன் இந்த தெய்வீக சம்பத் இங்கே தேவைப்படுகின்ற என்றால், சாதாரணமான உலகத்திலேயே நம்முடைய மனம் எப்படியோ உலகம் அப்படி. அர்ஜுனனுக்கு பகவான் 15 அத்தியாயங்கள் கடந்துதான் 16வது அத்தியாயத்திலே இந்த தெய்வ ஆசுரிய சம்பத்தை எடுத்துட்டு இருக்கார். அப்படின்னா எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று பாருங்கள். அவனுடைய மனம் எந்த அளவுக்கு தயாராக ஆகியிருந்தால் அதன் பிறகு இந்த விஷயத்தை பகவான் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். மூன்று விதமான
வஸ்துக்கள் இருக்கிறது நம்மிடம். கருவின்னு சொல்லலாம். அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள் நம்மிடம் 3 இருக்கு. அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள் 3ஐயும் நாம் சரியான முறையிலே வைத்துக் கொண்டால்தான் நமக்கு அந்த அறிவிலிருந்து நமக்கு நன்மைகள் வரும். நாம் இந்த 3 கருவிகளையும் சரியான முறையிலே வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் பெறக்கூடிய அறிவு நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது, எந்த நன்மையையும் கொடுக்காது. ஏன் நம்மிடம் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கொண்டோம் என்றால், இந்த 3 கருவிகளும் செம்மையாக தூய்மையாக இல்லாத காரணத்தினாலேதான். அதுல ஒன்று என்னுடைய இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் எனக்கு அறிவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அறிவை கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து எனக்கு அறிவு வர வேண்டுமானால் அதற்கு என்னுடைய 5 இந்திரியங்கள் அதற்கு துணை செய்கிறது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள், அதற்கு பெயர் பிரமாணம் என்று பெயர். பிரமா என்றால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய சாதனம், கருவி. இப்ப இந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவி நல்ல பண்புடன் இருந்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நல்ல பண்புகளோட கூடி நமக்குள்ளே வந்து விடும். அறிவை கொடுக்கக்கூடிய கருவியிடத்திலே பண்பாடு இல்லை என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்ல அறிவை கொடுக்காது. அப்ப முதல் விஷயம், இந்திரியங்கள் 5ம் ஞானேந்திரியங்கள் 5ம் பிரமாண அறிவை கொடுக்கக்கூடிய கருவி தூய்மையாக இருந்தால், தகுதியுடன் இருந்தால், வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதியுடன் இருந்தால், அதனால்தான் அந்த கருவிகள் 5லும் தூய்மை என்பது தேவைப்படுகிறது, பலம் என்பது தேவைப்படுகிறது, விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை என்பது தேவைப்படுகிறது, அமைதி என்பது தேவைப்படுகிறது, தேவையில்லாத விஷயங்களை கேட்காமை பார்க்காமை என்பது தேவைப்படுகிறது, கேட்க வேண்டிய விஷயத்திடத்திலே ஆர்வம் இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் 5 இந்திரியத்திடத்திலும் இருக்க வேண்டிய பண்புகள். அதனால்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா, என்னுடைய காதுகள் நல்லதையே கேட்கட்டும். எப்பொழுது நல்லதையே கேட்கும்? நல்ல பண்புகள் இந்திரியங்களில் இருந்தால். கண்கள் நல்லதையே பார்க்கட்டும், நல்ல பண்புகள் இருந்தால். அந்த வகையில நம்மிடம் இருக்கக்கூடிய 3 கருவிகள் இருக்கல்லவா, ஒன்று இந்திரியங்கள் 5, 2வது நம்முடைய மனது. இந்த மனதை கொண்டு மனதிலே நாம் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டால், அப்ப இந்த மனம் அறிய வேண்டிய பொருளை சரியான முறையிலே அறிந்து கொள்ளும். மனம் சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கு மனம் நல்ல பண்புடன் இருத்தல்.
மூணாவதா ரொம்ப முக்கியமான இதுதான். அதைத்தான் அர்ஜுனனுக்கு பகவான் இந்த குணங்களின் மூலமாக விவரிக்க வருகிறார். அது என்னதுன்னா, மூன்றாவது அறிவு அல்லது அறிபவன். அறிபவனாக இருக்கக்கூடிய நான் அறிவை மட்டும் பெற்று பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு என்னுடைய ஞானமாக மாற வேண்டுமானால் எனக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது பண்புகள். அறிவு வந்துவிடும், ஆனால் அந்த அறிவு ஞானமாக மாறும். அப்ப அந்த ஞானமாக மாறுவதற்கு எனக்கு பண்புகள் என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த அறிபவன் நாம் எல்லோரும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரீராமனை பற்றி, சீதா பிராட்டியாரை பற்றி, லக்ஷ்மணனை பற்றி ராவணனிடத்திலே வந்து செய்தியை தெரியப்படுத்துகிறாள் சூர்பனகா. இப்ப அறிபவனாக இருக்கக்கூடிய ராவணன் ராமரை பற்றியும் சீதா பிராட்டியாரை பற்றியும் லக்ஷ்மணனை பற்றியும் கேட்கிறான். அவனுக்கு உண்மையிலேயே அவனுடைய அந்த அறிவை வாங்கக்கூடிய அவன் பண்பாடு உடையவனாக இருந்திருந்தால் ஓடோடி வந்து ராமச்சந்திரமூர்த்தி காலிலே வந்து விழுந்திருப்பான், ஆராதனை செய்திருப்பான். ஆனால் அந்த சப்தம் ஸ்ரீராமர் மீதும் சீதா பிராட்டி மீதும் லக்ஷ்மணன் மீதும் வாங்கிய சப்தம் வெறும் சப்தமாகத்தான் இருந்ததை தவிர அது அவனுக்குள்ளே போய் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. காரணம், அர்த்தமாக அது போகவில்லை, பொருளாக அதில் சொல்லப்படக்கூடிய பொருள் எதுவும் அவனுக்குள்ளே போகவில்லை. அவள் சொல்லக்கூடிய விஷயம் அவனுக்குள்ளே பொருளாக போயிருந்தது என்றால், மாரீச்சனுக்கு ஸ்ரீராமரை பற்றியும் சீதா பிராட்டியரை பற்றியும் ராவணன் வந்து சொல்லுகிறான். அந்த சப்தம் மாரீச்சனுக்கு பொருளாக விளங்கி ராமரை மனதளவிலே கொண்டாடுகின்றான். காரணம், வெறும் சப்தமாக அது இல்லை, அவனுக்கு அது அர்த்தத்தை கொடுக்கின்றது, அவன் அடைய வேண்டிய இலக்கை அவனுக்கு கொடுக்கின்றது. அவன் கையெடுத்து கும்பிடுறான், மனதால பிரார்த்தனை பண்றான், ராவணனிடத்திலும் பிரார்த்தனை பண்றான். ஒரு பெரிய மாற்றம் மாரீச்சனிடத்திலே, எந்த மாற்றமும் இல்லா தன்மை மெத்த படித்த ராவணனிடத்திலே. அப்போ நமக்கு ஒரு சப்தம், அது வேதம் சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தாலும் சரி, உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தாலும் சரி, இதிகாசங்கள் சொல்லக்கூடிய, புராணங்கள் சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஞானிகள் சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தாலும் சரி, ஒரு சப்தம் நமக்கு அர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது என்று சொன்னால், அது அர்த்தமாக நமக்குள்ளே வந்து நமக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்றால், அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா நம்மிடத்திலே அதற்கு உண்டான பண்புகள் தேவைப்படுகிறது. இது சாதாரண நிலையிலும் அன்றாட வாழ்க்கையில கூட பாருங்கள், சாதாரண நிலையில கூட ஒரு விஷயத்தை நாம் சரியான முறையிலே புரிந்து கொள்ளுதல், அல்லது தவறான முறையிலே புரிந்து கொள்ளுதல், அல்லது புரிந்து கொள்ளாமலேயே இருத்தல், அல்லது எதிரடையாக புரிந்து கொள்ளுதல், இப்படி எல்லாம் நடக்கிறது அல்ல. அதனால்தான் பெரிய குழப்பமே, சண்டையே வருகிறது. நான் எப்படி புரிந்து கொண்டு விட்டேன், எப்படி புரிந்து கொண்டிருக்கலாம், இப்படித்தான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இப்படி புரிந்து கொண்டிருக்க கூடாது. அந்த வகையில இந்த தெய்வீக சம்பத், தெய்வம் என்றாலே தீவியதே அனேன, எது ஒன்று நமக்கு இருளை நீக்கி ஒளியை கொடுக்கின்றதோ அதுக்கு பெயர் தெய்வம் என்று பெயர். எது ஒன்று நம்மிடம் இருக்கக்கூடிய இருளை நீக்கி இருளினாலே வரக்கூடிய
மோகத்தை சோகத்தை நீக்கி பயத்தை நீக்கி எது ஒன்று நமக்கு ஞானத்தை சரியான ஞானத்தை கொடுக்கின்றதோ, ஞானத்தினாலே நமக்கு ஏற்படக்கூடிய பயம் சோகம் நீங்குகிறதோ, அந்த சக்தி பெயர் தெய்வம் என்று பெயர். அப்போ அந்த தெய்வ குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ளுதல். எத்தனை காலம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? இந்த இடத்துல இந்த தெய்வீக சம்பத் என்ன செய்கின்றதாம்? 2 வகையான நன்மையை. ஒன்று, இந்த உலகத்திலே நாம் இந்த தெய்வீக சம்பத்துடன் பிரயாணம் செய்வது. மற்றொன்று, இந்த தெய்வீக சம்பத்தை கொண்டு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவது. அது என்ன இலக்கு? அதையும் இந்த அத்தியாயத்திலே 26 பண்புகளை பற்றி பேசுறார் பகவான். 1 2 அல்ல, 26 பண்புகளை பற்றி பேசுறார். 26 பண்புகளுடைய பிறகு கடைசியில் பகவான் சொல்றார், இதுதான் தெய்வீக சம்பத், இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் அடைய வேண்டிய இலக்காக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைகிறார்கள். மோட்சம் என்றால் என்னது? மாறாத இன்பம், அழியாத ஆனந்தம், தூய்மையான அறிவு, அப்பழுக்கற்ற அறிவு, தூய்மையான அன்பு, இதை அடைகிறார்கள். அந்த வகையில நாம் ஏன் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால், நாம எல்லா சம்பத்தையும் வாழ்க்கையில பெறலாம். ஆனால் அத்தனை சம்பத்துக்களும் நாம் விட்டு விட்டுத்தான் போக வேண்டும். நம்ம கூட எதுவும் வராது. ஒரே ஒரு சம்பத் மட்டும்தான் நம்ம கூட வரும். அது நாம் இந்த கைவர பெறக்கூடிய ஞான சம்பத். இந்த ஞான சம்பத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய கர்மம், அதிலிருந்து வரக்கூடிய கர்ம வினைகள், இதுதான் நம்ம கூட வருமே தவிர மற்ற எது ஒன்றும் நம்ம கூட வராது. சரி, இந்த முகவரியோட நாம் இப்பொழுது முதல் சம்பத்துக்குள்ள போறோம். தெய்வீக சம்பத், முதல் சம்பத். எடுத்த உடனேயே பகவான் முதல் சம்பத்தை பற்றி சொல்லும்போது சொல்றார், அபயம். அபயம் சத்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். இப்படி போகிறது. முதல் 3-4 பாடல்கள் 26 பண்புகளை பற்றி பகவான் பேசுறாங்க. தெய்வீக சம்பத்தை பத்தி பேசுறாங்க. அதுல முதல் பண்பாக பகவான் எடுத்துக்கொண்டிருப்பது அபயம். பயம் இல்லாமல் இருத்தல், பயமின்மை. பயமின்மைக்கு பெயர் என்ன? பயம் இஸ் ஈக்வல் டு அபயம். இப்ப இதை சொன்ன உடனேயே நம்முடைய மனசுல பல கேள்விகள் வரும். அது எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? அதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயமா பயம் இல்லாமல் இருப்பது? எல்லோரும் பயத்தோடு தானே இருக்கிறார்கள். பயம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? சாஸ்திரம் ஒரு பண்பை எடுத்து பேசுகிறது, ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகின்றது என்றால் அதை அவர்கள் உணர்ந்ததற்கு பிறகுதான் பேசுவார். கற்பனையாக தன்னுடைய அறிவுக்கு தோன்றியதை எல்லாம் சொல்லுவது சாஸ்திரம் அல்ல. ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். கீதையோ உபனிஷதங்களோ ஒன்று பேசுகிறது அப்படின்னா அது அவர்கள் அனுபவித்து இருந்தால்தான் அதை அவர்கள் சொல்லுவார். அனுபவிக்காத எந்த ஒன்றையும் சாஸ்திரம் பேசாது. அப்போ அது அவர்களுடைய அனுபூதியில இந்த அபயம் என்பது அவர்கள் உணர்ந்ததற்கு பிறகுதான் அவர்களால் சொல்ல முடியும். இப்போ பயமற்ற தன்மை என்பது தெய்வ சம்பத்தினுடைய முதல் பண்பாக எடுத்துக்கிறார்.
இப்ப நாம இந்த இடத்துக்கு வரணும், இந்த அபயம் என்கின்ற அந்த பயமற்ற தன்மைக்கு வரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல பயம்னா என்னன்னு புரியணும். பயத்தினுடைய லட்சணம் புரிந்தால்தான் அபயத்துக்கு வருவதை பற்றி யோசிக்கலாம். பயத்துக்கு விதவிதமான லட்சணங்கள் சாஸ்திரங்கள் பேசுகிறார். மகான்களும் இந்த பயத்தை பற்றி விரிவாக பேசுகிறார். இப்ப நாம பயத்தை மூன்றா பிரிச்சிருவோம். அதன் பிறகு ரொம்ப விரிவா யோசிக்கலாம். ஒன்று, பயம் எங்கிருந்து வர முடியும்? எதனால் பயம் வருகிறது என்றால், முதல் லட்சணம், பயம் வருவதற்கு உண்டான ஹேது காரணம் நாச பயம். அழிவு வந்து விடுமோ என்று நினைக்கிறோம் அல்லவா, அதுல இருந்து நமக்கு ஏற்படக்கூடியது முதல் பயம், நாச பயம். நாசம்னா அழிவு. அழிந்து விடுமோ என்று நினைப்பதனாலே வரக்கூடிய பயம். நமக்கு யாருக்காவது இல்லாம இருக்காது. இரண்டாவது, துக்க பயம். துக்கம் வந்து விடுமோ என்று நினைக்கும் போது ஏற்படக்கூடிய பயம். துக்கத்தை நினைத்து பயம், துக்க பயம். மூன்றாவது, அஞ்ஞான பயம். ஒன்றை பற்றின ஞானம் இல்லாததினாலே வரக்கூடிய பயம், அஞ்ஞான பயம். எது செய்யப்பட வேண்டும், எது செய்யப்படக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு இல்லா தன்மை பயத்துக்கு காரணமாக இருக்கு. இந்த மூன்று, நாச பயம், துக்க பயம், அஞ்ஞான பயம், இந்த மூன்றுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க அடைச்சிடலாம். இந்த மூன்றினுடைய விரிவாக்கம் தான் ஒவ்வொரு மகான்களும் சொல்லக்கூடிய பெரிய டிபேட். அதுல பத்ரகிரியார் என்று சொல்லக்கூடிய ஞானி, அவர் ஒரு அழகான ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கார். பயம் எங்கிருந்து எல்லாம் வர முடியும், பயத்துக்கு உண்டான காரணம் ஒன்னொன்னா சொல்ற. பார்க்கலாமே, ஒன்னொன்னா பார்ப்போமே. இன்பம் அழிந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போது, இன்பம் துன்பமாக மாறிவிடுமோ, வியாதியை கொண்டு வந்து விடுமோ நினைக்கும் போது பயம் வருகிறது. போகாத் ரோக பயம். போகம், இன்பம், நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் ரோகமாக மாறுகின்ற நேரத்திலே நமக்கு பயமாக மாறுகிறது. பயம் ஏற்பட்டு விட ஆரம்பிக்கிறது. போகே ரோக பயம், போகே ரோக பயம். ஒன்று அனுபவிச்சுட்டே இருக்கும், அது துன்பமாக ரோகமாக மாறும் பொழுது பயத்தை குறிக்கிறது. இரண்டாவது, குலே க்ஷுதி பயம். குலம் அழிந்து விடுமோ, குல விருத்தி இல்லாமல் போய்விடுமோ, குலம் நாசம் அடைந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பயம் வருகிறது. குலே க்ஷுதி பயம். மூன்றாவது, வித்தே நிருபாலாத் பயம். செல்வம், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் திருடர்களால், ராஜாவால், நம்முடைய பையனால், மனைவியால், உறவுகளால் எப்பொழுது எடுத்துக்கொண்டு போகப்படும் நினைக்கும் போதே பயம் வருகிறது. வித்தே நிருபாலா பயம். இதெல்லாம் நாசம்.
மானே, நாலாவது மானே தைன்ய பயம். புகழ் நம்மை விட்டு போய்விடுமோ என்று நினைக்கும் போதே நமக்கு பயம் என்பது வருகிறது. அஞ்சாவது பலே ரிபு பயம். பலம், நமக்கு இருக்கக்கூடிய பலம் எதிரிகளால் அழிந்து விடுமோ என்று நினைக்கும் போதே பயம் வருகிறது. பலே ரிபு பயம். ஆறாவது ரூபே ஜரயா பயம். நல்ல சௌந்தரியமா இருக்கும், ரூப அழகுடன் கூடியிருக்கும். ரூபம் அழகு, ஷரீர அழகு. அந்த ஷரீர அழகானது அழிந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே, அல்லது வயோதிகம் வந்து இந்த ஷரீர அழகை எடுத்து விடுமோ நினைக்கும் போதே பயம் என்பது வருகிறது. ரூபே ஜரயா பயம். ஏழாவது சாஸ்திரே வாதி பயம். நாம் கற்று உணர்ந்திருக்கக்கூடிய அறிவு, அறிவாளிகளால் நம்முடைய அறிவு அழிக்கப்பட்டு விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு சாஸ்திரே வாதி, வாதிகளால், வாதம் செய்யக்கூடியவர்களால் நம்முடைய அறிவு அழிந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பயம் வருகிறது. எட்டாவது குணே கலபயம். குணே கலபயம். நல்ல குணம், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கலகம் செய்து அழிந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே பயம் என்பது வருகிறது. கலகம் செய்யக்கூடியவர்களால் நம்முடைய குணங்கள் அழிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பயம் என்பது வருகிறது. காயே கிருதாந்தாத் பயம். காயே கிருதாந்தாத் பயம். ஷரீரம் கிருதாந்தா என்றால் யமன். யமன் என்னுடைய ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவானோ என்று நினைக்கும் போதே பயம் என்பது வருகிறது. பத்தாவது ஜனநாத் மரண பயம். பிறப்பு இறப்பை நினைக்கும் பொழுதே, இறப்பாக மாறி எனக்கு அழிந்து விடுமோ நினைக்கும் பொழுதே பயம் வருகிறது. யௌவனே ஜரயா பயம். சந்தோஷம் திருஷ்ணா பயம். 12வது சொல்றார், என்னுடைய சந்தோஷம் எல்லாம் திருஷ்ணா பயம். ஆசையினால் அழிந்து விடுமோ, பேராசையினால் அழிந்து விடுமோ என்று நாசத்தை கண்டு நமக்கு ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய சலனம் இருக்கு அல்லவா, அது நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இது நாசத்தினாலே வரக்கூடிய பயம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? துக்க பயம். துக்கம், பயம் என்பது பயத்துக்கு ஒரு அழகான லட்சணம் கொடுக்கிறார். எது ஒன்று நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத ஒன்று அனிஷ்ட சம்யோகம், நாம் விரும்பாத ஒன்று நம்மை நோக்கி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நாம் இப்பொழுது நிகழ்காலத்திலே நினைக்கிறோம் அல்லவா, அப்பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுதான் பயம். நான் கண் முன்னாடி பார்க்கல, கண் முன்னாடி பார்க்காமல் ஏதோ ஒன்று வரப்போகிறது என்று நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு அல்லவா, அந்த உணர்வுக்கு பெயர் பயம் என்று பெயர். பயம், துக்கம் இரண்டும் பார்த்தோம் என்றால், துக்கம் என்பது இஷ்ட வியோகம் துக்கம். என்னிடம் ஒரு பிரியமானது ஒன்று இருக்கு, அது என்னை விட்டு போய்விட்டால் ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வு துக்கம். பயம் என்பது என்ன? அனிஷ்ட பிராப்தி, அனிஷ்ட சம்யோகம். எனக்கு இது ஏற்பட்டு விடுமோ, அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அனுபவம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவம்
நிகழ்காலத்திலே நான் விரும்பாதவை நடந்தேறிவிட்டால் என்ன பண்ணுவது என்று நினைக்கிறோம் அல்லவா? அப்பொழுது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு பயம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து நிகழ்காலத்திலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம் பயம். அந்த அனுபவம் நிகழ்காலத்திலே நடந்து விட்டால் நமக்கு பயம் போய்விடும், துக்கம் மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் ரொம்ப அழகா ஆதிசங்கர பகவத்பாதர் ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். நாகப்பாம்பனுடைய வாயில் தவளை இருக்கு. இப்ப இந்த தவளையினுடைய வாய் வெளிப்புறமாக இருக்கான். முதல் முறை நாகப்பாம்பு அந்த தவளையை கடிக்கும் பொழுது அதற்கு ஒரு விதமான அதிர்வு, பய உணர்வு. அதன் பிறகு அதற்கு அந்த அந்த சிந்தனையே இல்லையா. அதனுடைய உடம்பு பாதி உடம்பு நாகத்தினுடைய வாயில் இருக்கிறது. இதனுடைய தவளையினுடைய வாய் வெளியிலே இருக்கிறது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய வாயை வைத்துக் கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய புல் பூச்சிகளை எல்லாம் சாப்பிடலாம் என்கின்ற எண்ணத்துடன் போகிறது. தான் உள்ளுக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கிறோங்கிற உணர்வு கூட இல்லையா, மரண பயம் கூட இல்லையா. பாருங்கள், நமக்கு பயம் என்பது ஒன்றை நாம் அடைவதற்கு முன்பு வரைக்கும் தான் பயம். அடைந்து விட்டால் துக்கம்தான் இருக்கும். பயம் என்பது போய்விடும். அப்போ துக்கத்தை கண்டு ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வு பயம். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன பார்த்தோம்? அஜ்ஞானாத் பயம் ஜாயதே. அறியாமையினாலே நமக்கு பயம் வருகிறது. அர்ஜுனனுக்கு பயத்துக்கு காரணமே, சண்டை போட மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணமே எது தர்மம் எது அதர்மம். அதான் கேட்கிறான். கார்பண்ய தோஷா உபஹதா ஸ்வபாவா ரிச்சாமித்வாம் தர்மசம் மூட சேதா. எது தர்மம் என்பது எனக்கு தெரியவில்லை, எது அதர்மம் என்பது எனக்கு தெரியவில்லை, எது செய்ய வேண்டும் எதை நான் செய்யக்கூடாது, எதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. நம்ம எல்லோருக்குமே பார்த்தோம்னா எது செய்யப்பட வேண்டும் எது விடப்பட வேண்டும் என்று தெரியாதது நமக்கு ஏற்படக்கூடிய, மனதில் ஏற்படக்கூடிய விஷயம் பயம், துக்கம். இந்த மூன்றும் அடிப்படையாக நம்முடைய மனதை எப்பொழுதுமே தாக்கிக் கொண்டே இருக்கிறது. மூன்றாவது சொல்றார், சாஸ்திர உபதிருஷ்டே அர்த்தே பயமா. சாஸ்திரமானது நமக்கு உபதேசம் செய்கிறது. சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, இதெல்லாம் சொல்லுகிறது. அப்பா அம்மாவை கடவுளாக பாவித்து அவர்கள் பண்ண வேண்டிய பணிவிடையை செய், ஆச்சாரிய தேவோ பவ, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற உபதேசங்கள். அதை நான் முழுமையாக உள்வாங்கி பின்பற்றாமல் போனால் பயம் வருகிறது. அப்ப அஜ்ஞானா. இதை பின்பற்றாமல் போனால் எனக்கு என்ன ஏற்படும் என்று தெரியாததுனாலும், ஒருவேளை பாபம் வந்து விடுமோ நினைக்கிறதுனாலும் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அதிர்வு பயம். சரி, இப்ப இந்த பயத்திலிருந்து நாம் இந்த பயத்திலேயே இருக்கும். நாச பயம், துக்க பயம், அஜ்ஞான பயம். இப்ப இந்த பயம் எதுவரைக்கும் நம்மிடம் இருக்கோ அது வரைக்கும் நாம் எப்படி இருப்போம்? பய உணர்வு உடைய நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, எங்க நம்முடைய மனதிலே எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தவிர்க்க முடியாத சில குணங்கள் எல்லாம், சில அதிர்வுகள் எல்லாம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் பயத்தினுடைய வெளிப்பாடு.
ஒன்று, மனதிலே ஆசைகள், லோபம் என்று சொல்லக்கூடிய பேராசை மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பயம் உடைய மனதிலே ராகமும் லோபமும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பய உணர்வு உடைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 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 ஏன் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள்? பயம், ஆசை, பயத்திலிருந்து தூண்டிவிடக்கூடியது ஆசை, லோபம், இன்னும் 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 என்று சொல்லக்கூடிய பேராசை. தவிர்க்க முடியாது. பய உணர்வு நம்மிடம் இருக்கின்ற வரைக்கும் நாம் எவ்வளவு மெத்த படித்திருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பண்பாடு உடையவர்களாக இருந்தாலும், இந்த பய உணர்வே நம்மை கொன்றுவிடும். இரண்டாவது ராக லோப. இரண்டாவது, இந்த பயம் இருக்கக்கூடிய இடத்திலே எப்பொழுதும் குரோதம் என்பது இருக்கும். கோபம். நம்ம மனதிலே எப்பொழுதும் கோபம். அந்த கோபத்தினுடைய வெளித்தன்மை தான் வெளியிலே நாம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, கடினமான செயல்களை செய்வது, மற்றவர்களை நாம் கடினமான செயல்பாட்டின் மூலமாக உதாசீனப்படுத்துவது, காயப்படுத்துவது எல்லாம் எதனால் வருகிறது? பய உணர்வினால் வருகிறது. பயத்திலிருந்து வரக்கூடியதுதான் கோபம். ராக, கிருஷ்ணா, பய, குரோத. பயத்தினுடைய வெளிப்பாடுதான். பயம் எதுவரைக்கும் நம்மிடம் இருக்கோ அதுவரைக்கும் நாம் எப்பொழுதுமே பந்தப்பட்டவர்களாகவே இருக்கும். நம்மால் சுதந்திரமாக இருக்க முடியாது. நாம் நமக்கு நாமே நம்மை பந்தப்படுத்தி கொண்டு கட்டி வைத்திருப்போம். மற்றவர்களையும் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தத்தான் விரும்புவோமே தவிர சுதந்திரமாக அவர்களை சிந்திப்பதற்கோ, செயலாற்றுவதற்கோ, வாழ்வதற்கோ, அவருடைய உயர்வுக்கோ நாம் எவ்வகையிலும் நன்மை செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. காரணம் பயம். அது எந்த உறவுனா எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா அம்மா உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், நண்பர்கள் உறவாக இருக்கட்டும், குரு சிஷ்ய உறவாக இருக்கட்டும், கடவுள் பக்தன் உறவாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் எதுவரைக்கும் நாம் பந்தப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தால் பயத்தினால் பந்தப்பட்டு கிடைக்கும். நாம் பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் நான் பந்தப்படுத்தி காயப்படுத்தி வைத்திருக்கிறேனே, என்ன சுயநலம்! சரி, இது முதல் பயத்தினால் ஏற்படக்கூடிய 3 தோஷம். ராக, கிருஷ்ணா, குரோத, பந்த. இரண்டாவது, பயம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த உலகத்திலே? எப்படி அவர்கள் வாழ்வார்கள் என்றால், பயம் உடையவர்களுக்கு எப்பொழுதுமே தன்னை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு சிந்தனை இருக்கும். தன்னுடைய நலனை பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு எவ்வகையிலும் அவர்கள் மதிப்பு, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கோ, மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கோ, மற்றவர்களுடைய சிந்தனைக்கோ அவர்கள் மதிப்பே கொடுக்க மாட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்ததை போல அடிமையாக வைத்திருப்பார். காரணம், தான் தன்னுடைய பயத்திலே சுதந்திரமானவனாக இல்லாமல் பந்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடப்பதனால மற்றவர்கள் தனக்கு அடிமையாக கிடக்க வேண்டும் என்று அடிமைப்படுத்தி வைத்திருக்குமே தவிர சுதந்திரமாக இருக்க விடாது. அப்ப என்ன செய்யும்? தான் தன்னுடைய நலனை பற்றி மட்டும் தான் சிந்திக்கும். மற்றவர்களை பற்றி எந்த சிந்தனையும் வராது. நீங்கள்
ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, மகாபாரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, விதவிதமான கதாபாத்திரங்கள் அப்படியே நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், அதை நம்முடைய வாழ்க்கையோடும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், நாம் பயத்துடன் வாழ்கிறோமா, பயமற்று வாழ்கிறோமா அப்படின்னு தெரியும். இது 2வது. நம்முடைய நலன் மட்டும்தான் முக்கியம், மற்றவர்களை பற்றி நமக்கு எவ்வகையிலும் கவலை. 3வது, பயம் எங்கே இருக்கிறதோ அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு மற்றவர்கள் சொல்லுகின்றவற்றை இந்த காது கேட்காது. இந்த காது கேட்காம போயிடும். 2வது, அறிவு என்பது வேலை செய்யாமல் போய்விடும். அறிவு மழுங்கி போய், அறிவு எப்பொழுதுமே பயத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோரையுமே சந்தேக கண் கொண்டே தான் பார்க்குமே தவிர நல்லவர்களாக இந்த அறிவு பார்க்கலாம். காரணம் பயம். இவன் தனக்கு கெடுதல் செய்து விடுவானோ, இவன் தனக்கு தவறான அறிவை கொடுத்து தன்னிடத்துல இவன் காரியம் சாதித்துக் கொண்டு விடுவானோ, இவன் கொடுக்கக்கூடிய அறிவெல்லாம் நமக்கு சரியான அறிவாக இருக்காது. அறிவும் மழுங்கி போய்விடும், அறிவும் கேட்காது. திருதராஷ்டிரனுக்கு கூடவே விதுரர் இருந்தார். என்ன பிரயோஜனம்? விதுரர் சொன்னது எதுவுமே காதுக்குள்ளே போகவில்லையே. காரணம் பயம். சந்தேகம் கண் கொண்டே பார்ப்பது, தவறாகவே பார்ப்பது, உறவாடும் போதும் தவறாகவே உறவாடுவது. நல்ல எண்ணத்துடன் ஒருவன் வந்தா கூட அவனிடத்திலும் தவறான கண்ணத்தோடையே பார்ப்பது. இவன் இதுக்காகத்தான் வருகிறானோ, என்னிடத்திலே ஆதாயத்துக்காகத்தான் வருகிறானோ, அதுக்காக தான் பழகுகின்றானோ. கூட இருக்கக்கூடிய உறவுகளிடத்திலேயே இந்த பாவத்தோடு நாம் இருந்தால் இவர்கள் மற்றவர்களோட எப்படி மனம் திறந்து உறவாடுவார்கள்? பய உணர்வு காதும் நல்லதை கேட்காது, அறிவும் நல்லதை சிந்திக்காது. நல்ல நூல்களை கற்றல், நல்ல அறிவை கொடுக்கக்கூடியவர்களை நாடுதல் செய்ய. நல்ல அறிவை கொடுக்கக்கூடியவர்களை கண்டால் கோபம்தான் வரும். நல்லதை பற்றி யாராவது பேச ஆரம்பித்தால் அவர்கள் வாழ் வெறுப்பு தான் வரும். காரணம் பயம். இந்த பய உணர்வு 4வது. 5வது, இந்த பய உணர்வு எந்த உயர்வான இலக்கையும் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழாது. உயர்ந்த இலக்கே இருக்காது. எது அல்பமான இலக்கோ, எது தனக்கு நன்மையை செய்யக்கூடியதாக மற்றவர்களுக்கு அதனால எந்த பிரயோஜனம் இல்லாத இலக்கோ, அந்த இலக்கை பெருமையான இலக்காக வைத்துக் கொண்டிருக்குமே தவிர பய உணர்வு படைத்த ஜீவராசி எந்த ஒரு உயர்வான இலக்கையும் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழாது. நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கேப்சூல் வடிவத்தில் கொடுக்கிறேன்டான்னா, இதெல்லாம் ஒன்னும் 1 மணி நேரம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். சாஸ்திரத்திலே, இதிகாசம், புராணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உள்ள விஷயமாவே கொடுத்து கொண்டு போகிறேன். பயம் இருந்தால் உயர்வான இலக்கு இவனுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் இருக்கு. எப்படிதான் இருப்பான்? பய உணர்வு உள்ளவன், பய உணர்வு உள்ளவன்
எப்பொழுதும் கவலையிலும் துக்கத்திலும் எப்பொழுதுமே மோகத்திலும் தான் இருக்க முடியுமே தவிர அவனால் துக்கத்திலிருந்தோ மோகத்திலிருந்தோ சிந்தா கவலையிலிருந்தோ அவனால் விடுபடவே முடியாது. நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம், நிறைய உழைச்சிட்டேன், அதனால தான் என் உடம்பெல்லாம் தேஞ்சு போயிடுது, ஹார்ட் அட்டாக் வந்துருது, எனக்கு நெஞ்செல்லாம் பயம், நாச பயம், துக்க பயம், அஜ்ஞான பயம். சரி சுவாமிஜி, இப்போ எங்களுக்கு நீங்க சொல்கிறதெல்லாம் புரிகிறது. இந்த பயத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உபாயம் என்ன? பய நிவிருத்தி உபாயா கிம்? இந்த பயத்திலிருந்து நாம் விடுபடணும் ஆசைப்படுறோம். அதுக்கு எங்களுக்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கள். அதுவும் பின்பற்றக்கூடிய உபாயமா இருந்தால் சொல்லுங்கள். பத்ரகிரியார் சொல்றார், முதல் சாதனம் பயத்திலிருந்து நாம் வெளியில வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முதல் சாதனம் வைராக்கியம். வைராக்கியம் ஏவ சாதனம், பிரதம சாதனம். கஷ்டமான உபாயம் தான் என்ன பண்றது, ஆனால் அதுதான் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். ராகம் என்றால் ஆசை, விருப்பம், அன்பு, பற்று. ராகம் என்பது எங்கே இல்லையோ அங்கே அதுக்கு பேர் விராகம் என்று பெயர். விராகஸ்ய பாவஹா வைராகியா. ராகத்தின்பால் ராகம் இல்லா தன்மை, விருப்பத்தின்பால் விருப்பம் இல்லாமல் இருந்தால் அது வைராகியம். வைராகியம் ஏவ பிரதம சாதனம். வைராகியம் எப்போ வரும்? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம். வைராகியம் வைராகியம் எப்போ வரும்? நாம் ஒரு விஷயத்தை அனுபவித்து பார்த்து அந்த அனுபவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கு அல்லவா, அதையெல்லாம் சேகரித்து வைத்து அதிலிருந்து பெறக்கூடிய ஞானத்திலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் வைராகியம். இரண்டாவது, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படுகின்ற அந்த அவஸ்தை இருக்கு பாருங்கள். விராகம் இல்லாததுனாலே, வைராகியம் இல்லாததினாலே அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டம் இருக்கு பாருங்கள், அது நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அதிலிருந்து நமக்கு வைராகியம் கிடைக்கும். ஒன்று, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையை கேட்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் வைராகியம். விருப்பம் இல்லா தன்மை. விருப்பம் இல்லா தன்மைனா வெறுப்பும் இல்லா தன்மை. விருப்பு வெறுப்பு இல்லா தன்மைதான் வைராகியம். நமக்கு ஒன்றிடத்திலே வைராகியம் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் நம்ம கூட இருந்தாலும் இல்லாது போனாலும் நம்முடைய மனசுல எந்த விதமான அதிர்வு அலைகளும் இருக்காது. வைராக்கியம் வரும்போது நம்மளுக்கு மனசுல என்ன இருக்குண்டான்னா, அதிசங்கர பகவத் பாதால் சொல்றார் பஜகோவிந்தத்துல, கஸ்ய சுகம் ந கரோதி விராகா. வைராக்கியம் உடையவனுக்கு சுகம் எங்கிருந்து வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்கிறார்.
கஸ்ய சுகம் ந கரோதி விராகா. வைராகியம் உடையவனுக்கு எங்கிருந்து சுகம் வராமல் இருக்கும் என்றால் சுகம் வரும். வைராகியம் என்பது நாம அனைத்திலிருந்தும் விடுபட்டு வெளியே வருவது என்பது நமக்கு பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அறிவை கொண்டு அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக பெறக்கூடிய இந்த வைராகியம், விருப்பம் இல்லா தன்மை, அது நம்முடைய மனதிலே அபயத்தை கொண்டு வருகிறது. வைராகியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவை. இப்போ வைராக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, வைராக்கியம் வேணும் அப்படின்னா ஒன்றை நான் வேண்டாம் என்று மனதளவிலே விடுகின்ற நேரத்திலே உயர்வானவற்றை நான் பற்றுதல். உயர்வானவற்றை நான் பற்றுதல். எது உயர்வானதாக இருந்து எனக்கு அபயத்தை கொடுக்கிறதோ அதை நான் பற்றுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியது அழியாத ஒரு பொருளாகத்தான் இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்க முடியாது. அழியக்கூடிய பொருள் அத்தனையுமே பயத்தை தான் கொண்டு வரும். அபயம் வேண்டும்னு சொன்னா, வைராக்கியம் வரணும் அப்படின்னா நான் அந்த வைராக்கியத்தை உயர்வான பொருளிடத்திலே வைத்தல். திருவள்ளுவர் சொல்றார், யாதனின் நீங்கியான் அதனின் நோதல் இல. இது வைராக்கியத்துக்கு நாம் எடுத்துக்கலாம். இரண்டாவது, நான் உயர்வான பொருளிடத்திலே என்னுடைய மனதை எப்பொழுதும் வைக்க என்னுடைய மனதிலே வைராக்கியம், வைராக்கியத்தினால அபயம் என்பது மனதில் ஏற்படுகிறது. இரண்டாவது சாதனம் விவேகம். பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவின் மூலமாக வைராக்கியத்தை கொண்டு வருதல். பகுத்தறிந்து பார்த்தல், பகுத்து பார்த்தல், எது உண்மை எது பொய், எது அபயத்தை கொடுக்கக்கூடியது எது பயத்தை கொடுக்கக்கூடியது என்று ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாக நமக்கு அபயம் என்பது வரும். அபயம் வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த சாதனம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. விவேகம், பகுத்து பார்த்தல். நான் பகுத்துலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு விவேகம்லாம் தேவையில்லை, ஆனா எனக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா அது நடக்காது. பயம் என்னை விட்டு போகணும், அபயம் வேணும்னா அதற்கு விவேகம் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய சாதனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய மனதுல எதனால பயம் வருகிறது அப்படின்னு நாம் பகுத்து பார்ப்பதின் மூலமாக, பகுத்தறிந்து பார்ப்பதின் மூலமாக எது இருந்தால் அபயத்தை கொடுக்கும், எது என்னை விட்டு போனால் அது எனக்கு, எது என்னிடம் இருந்தால் பயத்தை கொடுக்கும், எது என்னை விட்டு போனால் அபயத்தை கொடுக்கும் என்று தெரிந்தால் விவேகத்தின் மூலமாக நாம் அந்த அபயத்தை கொண்டு வரலாம். மூன்றாவது சாதனம் ஸ்ரத்தா, நம்பிக்கை. நம்பிக்கையின் மூலமாக அபயத்தை கொண்டு வருதல். இந்த இடத்துல நம்பிக்கைன்னு சொல்லும் போது 4 பொருளிடத்துல நாம் நம்பிக்கை வைக்கணும். பொதுவா சாஸ்திரம் 2 தான் சொல்லும். குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. குருவிடத்திலும்
வேதாந்த வாக்கியத்திடத்திலும் நம்பிக்கை விசுவாசம் வைப்பதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றாரு. இந்த இடத்துல 2 பேர் மறைஞ்சிருக்காங்க. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசம். இந்த விசுவாசம் வைக்கக்கூடியவன் தன்னிடத்துல விசுவாசமா இருக்கணும். முதல்ல தன்னம்பிக்கை உடையவனாக இருக்கணும். குரு சாஸ்திரத்திடத்திலே விசுவாசமா இருந்தால் என்ன பிரயோஜனம்? இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். அந்த இறைவன் தான் எனக்குள்ளும் இருக்கிறான். அந்த இறைவன் தான் நான். அவனை அடையத்தான் இந்த உலகத்தை வந்திருக்கிறேன் என்று இறைவனிடத்திலும் எனக்கு நம்பிக்கை வரும். அப்ப அந்த 4 பேர், சாஸ்திரம், குரு, ஆத்ம ஸ்ரத்தா, ஈஸ்வர ஸ்ரத்தா, 4 பேரிடத்திலும் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை அபயத்தை கொண்டு வரும். இந்த 4 பேரிடத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடைய மனதிலே பயம் என்னை விட்டு போகாது. பகவான் கீதையில சொல்றார், ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். முதல் அபயம் வருவதற்கு முதல் சாதனம் வைராக்கியம், 2வது சாதனம் விவேகம், 3வது சாதனம் ஸ்ரத்தா, 4வது சாதனம் அபியாசம். இது படிப்படியா கீழே இறங்குறோம். அபியாசம் என்பது என்றால் பயிற்சி செய்தல். அன்றாட வாழ்க்கையிலே பாருங்களேன், எதிலெல்லாம் நமக்கு பயம் இருக்கிறதோ அதை முதல்ல நாம பேப்பர்ல எழுதணும். எதையெல்லாம் கண்டு நான் பயன்படுத்த எழுதும். அப்படி எழுதி வச்சதுக்கு பிறகு இதுல ஒவ்வொன்றையாக எடுத்துக்கொண்டு இந்த பயத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன செய்யலாம், அந்த பயத்தை நான் விட்டு வெளியில வரணும். அதன் பிறகு அந்த பயமே என்னுடைய மனதில் வரக்கூடாது. அதற்கு உண்டான முயற்சியை, அதற்கு உண்டான பயிற்சியை தொடர்ந்து நான் செய்வதன் மூலமாக அதன் பிறகு அந்த பொருள் என்னிடம் இருந்தாலும் என்னை விட்டு போனாலும் என்னுடைய மனதிலே பயம் என்பதை வராமல். எது வேணா இருக்கட்டும், எல்லாவற்றையும் எழுதணும். எதெல்லாம் பயத்துக்கு காரணமோ அது எல்லாத்தையும் எழுதி எது எல்லாம் என்னால் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும். அபியாசம் என்றால் தொடர்ந்து பயிற்சி. தனிமையிலே இருந்து ஒவ்வொன்றையாக எடுத்துக்கொண்டு நான் அந்த பயத்திலிருந்து வெளியிடுவதற்கு உண்டான முயற்சியை எடுத்து, உதாரணத்துக்கு தனிமையை கண்டு எனக்கு பயம், நான் தனிமையில இருந்து பழகி தொடர்ந்து என்னால் தைரியமாக யாருடைய துணையும் இல்லாமல், என்னுடைய மனம் சலனமே இல்லாமல், பயம் இல்லாமல் இருக்கிறதா? இப்படி ஒவ்வொன்றா பயிற்சி செய்வதன் மூலமாக மனதிலே பயத்தன்மை என்பது வருகிறது. இந்த 4ம் விவேகம், வைராக்கியம், விவேகம், ஸ்ரத்தா, அபியாசம், இந்த 4இன் மூலமாக நாம் நம்முடைய மனதிலே பயம் இல்லாமல் இருக்கலாம். இது சாதாரண நிலையிலே உண்டான பயம் இல்லா தன்மை. ஆனால் நம்முடைய அடி மனதிலே பயம் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் பயம் என்கின்ற அந்த துக்கத்திலிருந்து நாம் வெளியில வருவதற்காகத்தான் நிறைய கர்மங்களை செய்கிறோம். அது நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி, தீய கர்மமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுறான்னா அடி மனதில் இருக்கின்ற மரண பயம். அந்த மரண பயம்தான் இந்த நாச பயத்துக்கு காரணமாக இருக்கிறது, துக்க பயத்துக்கு காரணமாக இருக்கிறது, அஞ்ஞான பயத்துக்கு காரணமாக இருக்கு. இந்த மரண பயம் பகவான் இங்க அபயம்னு சொல்லும் போது எந்த அபயத்தை பத்தி பேசுறார்?
அப்படின்னா இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே நாம் சஞ்சாரம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய இந்த பிரமாதா அறிவை வாங்கக்கூடியவன் பயந்திருக்கிறான் அல்லவா, அவனுக்கு பயம் இல்லாமல் இருந்தால், அவனுடைய அறிவிலே பயம் இல்லாமல் இருந்தால் அவன் தெளிவான அறிவை பெற முடியும். அந்த அறிவை கொண்டு அவன் அடைய வேண்டிய இலக்காக இருக்கிற உண்மையான அபயம் என்றால் உபனிஷத் சொல்லக்கூடிய ஞானத்தினாலே கிடைக்கின்ற அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. ஞானத்தினுடைய இன்னொரு லட்சணம் தான் அபயம். நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் அபயத்தை அடைந்து விட்டான். அபயம், அபயம்தான் ஞானத்தினுடைய இன்னொரு லட்சணம். அப்ப அபயம் என்பது என்னது? ஞானம், பூர்ணத்தன்மை, தன்னைத்தான் அடைதல். இப்போ பயம் எங்கிருந்து வருகிறதா? உபனிஷத் சொல்லுகிறது, துவயாத் பயம், இருமையினால் எனக்கு பயம், இருமையினால் எனக்கு பயம். இருமைனா என்னது? நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, ஜீவராசிகள் வேறு, இறைவன் வேறு, ஜீவராசிகள் வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறு அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா? இந்த இருமை நம்முடைய எல்லா பயத்திற்கும், அதுவும் மூல பயம், மரண பயத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த பயம் எப்ப போகும்? அத்வயாத் அபயம் பவதி. இருமை என்னை விட்டு போய்விட்டால், அத்வயம் என்பது ஏற்பட்டு விட்டால், ஒருமை ஒன்று வந்துவிட்டால் அபயம் பவதி, அபயத்தன்மையை அடைகிறான். அந்த அபயத்தன்மையை நான் அடைவது என்பது இலக்கு. அதற்கு முதல்ல என்னுடைய மனதில் சாதாரண நிலையை உண்டான நாசத்தினாலே வரக்கூடிய பயம் போகணும், துக்கத்தினால வரக்கூடிய பயம் போகணும், அஞ்ஞானத்தினால வரக்கூடிய பயம் போகணும். அப்படி போனாதான் நான் ஞானத்தை பெறுவதற்கு, சரியான அறிவை பெறுவதற்கு உண்டான தன்மையை பெறுவேன். அந்த தன்மையினாலே நான் ஞானத்தை குருவிடத்திலிருந்து பெற முடியும். அந்த ஞானம் என்னை இருமையிலிருந்து ஒருமைக்கு அழைத்து கொண்டு போகும். அந்த ஒருமை வரும்போது அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. நான் உண்மையான மரணமில்லாத அபயத்தன்மை உடையவனாக நான் இருப்பேன். அப்போ நாம் இங்கு சொல்லக்கூடிய இந்த அபயம் நல்ல பண்புகளை கொடுத்து என்னை நல்ல ஒரு தெளிவு படைத்த அறிவு உடையவனாக ஆக்கி, பண்பாளனாக ஆக்கி, அந்த அறிவை கொண்டு நான் உண்மையான ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா, ஒன்றாக இருக்கின்ற அத்வைதத்தன்மை நான் தான் அந்த பிரம்மன் என்பதை உணர்வதற்கு உண்டான அறிவை கொடுக்கிறது. அப்படி வாங்கினா அங்க நாம போயிட்டோம் வச்சுப்போம். அதை அடைந்ததற்கு பிறகு நாம் வேறு எந்த இலக்கையும் அடைய வேண்டியதாக இருக்காது. அங்கே நான் போனதற்கு பிறகு மீண்டும் நான் திரும்பி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே நான் போனதற்கு பிறகு எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காது. அங்கே நான் போனதற்கு பிறகு எதையும் செய்ய வேண்டியது என்பது இருக்காது. அங்கே நான் போனதற்கு பிறகு எதையும் இழக்க வேண்டியது என்பது இருக்காது. அங்கே நான் போனதற்கு பிறகு போக்கும் வரவும் இல்லாத அந்த புண்ணியத்தன்மை உடையவனாக நான் ஆகிவிடுகிறேன். இந்த நிலையை அடையறதுக்குத்தான் பகவான் நமக்கு இங்க எப்படி ஆரம்பிக்கிறார்? அபயம். முதல்ல இந்த உலகத்திடத்திலே உன்னுடைய மனதிலே அபயம் இல்லாமல் இருந்து பழகுப்பா. அது அபயம் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல பயம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று தெரிந்து கொள். அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வைராக்கியம், விவேகம், ஸ்ரத்தா, அபியாசம்,
இதோட இன்னொன்னு சேர்த்துக் கொள்ளுங்கள், பக்தி, ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர ஆராதனா. இறைவனின்பால் அப்பழுக்கற்ற பக்தி இதெல்லாம் இருந்தது என்றால் நம்முடைய மனதிலே எப்பொழுதும் பயம் இல்லாத தன்மை இருக்கும். அந்த பயமில்லாத தன்மை நம்மை உண்மையான ஞானத்தை நோக்கி நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு சாதனமாக அமையும். அந்த உண்மையான ஞானம் அத்வைதத்தை இருமையிலிருந்து ஒருமைக்கு கொண்டு வரும். அப்படி ஒருமை வந்துட்டா அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. ரொம்ப அழகான சாதனம், நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நாளைக்கு நாம் இன்னொரு அழகான சாதனத்துடன் வருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.